வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் ஹியூமன் மோட்டிவேஷன்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் இன் தி சோஷியல் கான்டெக்ட் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். இப்போ நம்ம பார்த்தோம், ஒரு ஏர்லி சைல்டுஹுட்லேருந்து லேர்ட் சைல்டுஹுட்டுக்கு வரும்பொழுது அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம சோஷியல் லேர்னிங், ஒரு அம்மாவுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறதுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அப்புறம் நம்மளோட வேலைகளை, ஸ்கூலுக்கு போக வேண்டிய வேலைகளை வேகமாக சீக்கிரமாக முடிச்சுட்டு பாக்கி உள்ள கொஞ்சம் ஸ்பேர் டைம் வச்சுக்கிட்டு அந்த நேரத்தில் நம்ம அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணணும். அது ஒரு பாயாக இருந்தாலும் ஹெல்ப் பண்ண தெரிஞ்சுக்கணும், கேர்ளாக இருந்தாலும் ஹெல்ப் பண்ண தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சில பதிவுகளுக்கு முன்னாடி பார்த்தோம். அதனால என்ன கிடைக்கும்னு கேட்டால், இந்த சோஷியலில் ஹெல்பிங் டுகெதர், கிவிங் அண்ட் கம்ஃபர்ட்ஸ் டு ஒன் அனதர் அப்படின்ற அந்த சின்ன செய்திக்கு என்ன ஆகும்னா, இண்டிவிஜுவல் ஐடென்டிட்டி கிடைக்கும். இவங்களோட்ட சொன்னால் அந்த ரிலையபிலிட்டி இருக்கும். அந்த மாதிரி ஒரு பழக்க வழக்கங்களை பண்ணினா நம்மளோட பர்சனாலிட்டியோட மாஸ்க்குன்னு சொல்கிறோமே, பர்சனாலிட்டி காமிக்கிறோம் இல்லையா, ஒரு இடத்துலையும் நம்ம இப்படி தான் இருப்பாங்க. பர்சனாலிட்டின்றது என்ன? போட்டுக்கிற ஆடை அணிகலன்கள் காட்டிலும் நம்மளோட பழகிற விதமும் நம்மளோட பர்சனாலிட்டியை எடுத்து காட்டும். அப்போ அந்த பர்சனாலிட்டின்னு சொல்கிறது, அதாவது இட் இஸ் அ மாஸ்க் வி ஆர் வேரிங் வென் வி ஆர் இன்டராக்டிங் வித் அதர்ஸ். அதுதான் முக்கியமானது. அப்போ என்ன மாஸ்க்கு? இப்போ நம்ம ஒரு சோஷியல் கெட் டுகெதரில் இருக்கணும்னா அங்கே இருக்கிற மாஸ்க்கு, அங்கே இருக்கிற நடை உடை பாவனைக்கு தகுந்த மாதிரி நம்ம பழகிக்கிறோம். அந்த சோஷியல் லேர்னிங்க்கு இம்பைவு பண்ணிக்கிறோம். அதே மாதிரி வென் வி ஆர் இந்த கிளாஸ் ரூம், ஒரு வகுப்பறையில் இருக்கும்பொழுது அங்கே இருக்கிற ஒரு பர்சனாலிட்டி அப்படி பண்ணும்போது அதை நம்ம கை கொள்கிறோம். இது எல்லாமே ஒரு இண்டிவிஜுவல் ஐடென்டிட்டிக்கு வழிவகுக்கும். இவங்க வந்தாக்க இந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அவங்களோட ஆக்டிவிட்டீஸ்லாம் ரொம்ப டு த கோர் பர்ஃபெக்ஷனாக இருக்கும். அவங்க எல்லாத்தையும் தெளிவாக பேசுவாங்க, எல்லா செய்தியும் தெளிவாக சொல்லி தருவாங்க. அப்படின்னு ஒரு விஷயத்திலும் we can என்ன ஷோ அவர் ஐடென்டிட்டி, நம்மளோட ஒரு இண்டிவிஜுவல், ஒரு தனித்தன்மையை நம்ம அங்கே நிர்ணயிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் இந்த சோஷியல் கான்டெக்ட். அது வீட்டில் கூட இருக்கும். நம்ம அம்மாவா எல்லா வேலையும் ரொம்ப பக்காவாக கிளியராக க்ளீனாக பிக் அண்ட் பேனா அவங்க செய்வாங்க, பிக் அண்ட் பேனா செய்வாங்கன்னு நம்மளுக்கு தெரிய வரும். அப்போ அதுபோல் நம்மளும் செய்யணும் இல்லையா? நம்ம தான் இப்போ சொன்னோம் இல்லையா, சென்ற பற்றியில் சொன்னோம், லேர்னிங் பை இமிட்டேஷன், லேர்ன் பை என்ன அப்சர்வேஷன் சொன்னோம். அப்சர்விங் வாட் எக்ஸாக்ட்லி அதர்ஸ் ஆர் டூயிங், அதை நம்ம வி ஆர் ரிப்பீட்டிங் வென் வி ஹேவ் காட் த சான்ஸ் டு டூ தட். அப்படின்னா அந்த டைமில் அதே போல் செய்யறதுக்கு முடியும். அதே வேலையை அதுக்கு கொஞ்சம் கூட மாறுதல் இல்லாமல் அந்த வேலையை நம்ம செய்யறதுக்கு முடியும். ஸோ இந்த அடிப்படையில் இண்டிவிஜுவல் ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணிக்கிறதுக்கு கூட இந்த சோஷியல் கான்டெக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு we can என்ன பண்ண தெரியுமா, we can cut in naive அந்த ஒரு நிச்சு நம்மளுக்கு தகுந்த மாதிரி, இது மாதிரி நம்மளுக்குன்னு ஒரு தனித்தன்மை வாய்ந்ததை நம்மளால் ஏற்படுத்திக்க முடியும். அது இதில் பாசிட்டிவாக, விசுவாசமாக, அன்பாக, அப்புறம் ஒரு சிரித்த முகத்தோட பழகிறது தான் நம்மளுக்குன்னு ஒரு நிச்சு கிரியேட் பண்ணிக்க முடியுமே தவிர, கோவப்படுவாங்க, எதையுமே சரியாக புரிஞ்சிக்க மாட்டாங்க அப்படின்னா தட் இஸ் நாட் எ நிச், நாங்கள் இப்படி தான் இருப்போம்லாம் கிடையாது. இந்த இடத்துக்கு வந்துட்டா இந்த சோஷியல் கான்டெக்ட்ஸில், இந்த ஹோம் ஃப்ரண்ட்டில், இந்த மிட்ஸ் ஆஃப் அதர்ஸில், இந்த மிட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸில் நம்ம எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இருக்கணும். அப்போ என்ன ஆகும், வேறு எங்கேயோ விதத்தில் ஒரு இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், அமைதியாக பழக தெரியுது, இன்னொரு இடத்துல ரொம்ப கோவப்படுறோம்னா வி ஆர் நாட் வேரிங் தி ரைட் மாஸ்க். எங்கேயுமே ஒன்று போல இனிமையாக பழகுவதற்கு ஏற்புடையதாகவே நம்மளுடைய குணாதிசயங்களை வளர்த்துக்க வேண்டியதுன்றது ஒரு அடிப்படை கருத்து. அதுக்கு மேலே we can build up. இந்த இனிமைக்கு பின்னாடி அவங்க இன்னும் சிறப்பாக பேசுவாங்க, ரொம்ப நகைச்சுவையோடு உரையாடுவாங்க, அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை ஆரம்பித்தா அதில் நிறைய விஷயங்கள் இருக்கும். அப்படின்றதெல்லாம் நம்ம பண்ணணும்னு சொன்னால் இது எல்லாமே நம்மளுக்கு நம்ம ஒரு கிரியேட் பண்ணிக்கிற ஒரு ஐடென்டிட்டியை பொறுத்தது. இந்த தனித்தன்மை வாய்ந்த ஒரு தனக்குன்னு ஒரு இடம், சமுதாயத்தில் தனக்குன்னு ஒரு இடம், அவர் வீட்டில் நம்மளுக்குன்னு ஒரு இடம் அப்படின்றத தானாக கிரியேட் பண்ணிக்க முடியும். இதை என்ன பண்ண வேண்டாம், ஒரு போட்டி போட்டு பறித்தெடுத்து ஒரு இடத்த நம்மளுக்குன்னு கிரியேட் பண்ணிக்கிறத காட்டிலும் நம்ம பழகிற விதத்துலேயும் நம்மளோட நடை உடை பாவனையையும் வைத்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு விதமான ஒரு இடம், ஒரு விதமான அந்த ஒரு விதம்ன்றது எவ்ரிதிங் அந்த ஃபுல் இட் இஸ் அ கவுண்ட் ஆஃப் பாசிட்டிவ்ஸ். ஒரு எல்லா விதமான நல்ல குணங்களை வெளிக்காட்டி கொள்ளக்கூடிய ஒரு இடத்த நம்மளுக்கு நம்ம தயார் பண்ணிக்க முடியும். இதுக்கு சோஷியல் கான்டெக்ஸ்ட்டும் பயன்படுத்திக்கலாம், ஹோம் ஃப்ரண்ட்டையும் பயன்படுத்திக்கலாம். இன்னும் வகுப்பறையாக இருந்தால் ஒரு ஸ்கூலில் கூட நம்மளுக்கு அந்த குழந்தைய அது நல்லா படிக்குமே, கேட்டோன்னே இதை பண்ணுற மிஸ் அப்படின்னு சொல்லி
இனிமையாக பேசுவதற்கும் பழகுவதற்கும் கூட ஒரு சோஷியல் லேர்னிங், ஒரு சோஷியல் கான்டெக்ட் நல்ல ஏற்புடைய இடமா இருக்கும்ன்றத இந்த பதிவில் நம்ம தெரிவிச்சுக்க விரும்புகிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை நம்ம வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.